கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளுக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த புதிய நாளின் தியானத்துக்காய் எடுத்துக்கொண்ட வசனம் ரோமர் 15வது அதிகாரம் 13வது வசனம். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஆம், விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகளை நிச்சயமாக இருப்பதால் அந்த விசுவாசத்தை இறுக பற்றி கொள்ளுவோம். காரணம், விசுவாசத்தினால் சந்தோஷமும் சமாதானமும் கிடைக்கிறது. கர்த்தர் நமக்கு தந்த சந்தோஷத்தில் உறுதியாயிருப்போம், ஜெபத்திலே உறுதியாயிருப்போம், ஆண்டவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா. ஜீவிக்கிறதா நல்ல இயேசுவே, இந்த அருமையான நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பலத்தினாலே ஆண்டவரே நாங்கள் வளர கிருபை தாரோம். எங்களுடைய நம்பிக்கை கண்மலையாகி கிறிஸ்துவா இருக்கிறபடினால் உம்மை நாங்கள் இறுக பற்றி கொண்டவர்களாய் உமக்காய் வாழ ஆண்டவரே விசுவாசத்தில் இன்னும் வளர கிருபை தாரோம். எல்லாவித சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் எங்களை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். தூரத்திலும் சமீபத்திலும் இருக்கும் உடைய பிள்ளைகளை பாதுகாத்துக்குங்க. சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவர் மீதும் உங்களுடைய காயப்பட்ட கருத்தை வைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக, பாதுகாப்பீராக. ஆண்டவரே, உலக நாடுகளின் ஆசீர்வாதங்களுக்காய் ஜெபிக்கிறோம், சமாதானத்துக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இறங்கும், நீர்தாமே பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம், வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபையின் கரம் எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கும்படியாய் கெஞ்சுறோம். உண்மையே எங்கள் கண்கள் எப்பொழுதும் நோக்கி இருக்க கிருபைதாரும். நீர் எங்களை ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென்.